அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் பிறந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெரியல. ஒரு அருமையான தகப்பனார் மகக்கிட்ட கேட்டார், ஏம்மா நீ இப்போ தையல் கடைக்கு போயிட்டு வந்தியே, உனக்கு கத்திரிக்கோல் பிடிக்குமா ஊசி நூல் பிடிக்குமான்னு கேட்டார். உன் அவா சொன்னால், எனக்கு ஊசி நூல் தான் பிடிக்கும்ப்பா, அதுதானே சேர்த்து வைக்கிற வேலை செய்யுது, பிரிந்து போன கிழிந்து போன துணியெல்லாம் சேர்த்து வைக்கிற வேலை செய்யுது, இல்லை கத்திரிக்கோள் அப்படி இல்லைல்ல, துண்டு வெட்டிலாம் விடுது, பிரிச்சிலாம் விடுது என்று சொன்னார். ஒரு சின்ன சிந்தனைக்காக சொல்லப்படுற காரியம் தான். அன்பானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் சமாதானத்தின் பாத்திரமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுங்க, சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி மாறுதட்டி பேசிக்கிறோமே, நமக்குள்ளே சமாதானம் இருக்கா? நம்மால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சமாதான குறைச்சல் வரக்கூடாது. அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனையோ தானம் இருக்குது. அன்னதானம், இரத்த தானம், கண் தானம், எல்லா தானங்களிலும் சிறந்தது தெரியுமா? சமாதானம். நாமும் சமாதானமாக இருக்கணும், நம்மால் மற்றவர்களும் சமாதானமாக இருக்கணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்ம சிந்திப்போம்.